ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு மனுஷன் லைஃப்பில் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை புரிஞ்சிக்கிற வீடியோ உங்கள் லைஃப்பை டோட்டலி சேஞ்ச் பண்ணிடும். இது உங்கள் மஃபாரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 7 உலக அதிசயங்களில் 2வதாக இருக்கிற பெட்ரா ஜோர்தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் சாதாரண ஒரு சுற்றுலாத்தலம் கிடையாது. ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய பாலைவன பகுதியில் நடந்து செல்றீங்க. உங்களை சுற்றி எங்கே பார்த்தாலும் பாறைகள் தான், மரங்கள் கிடையாது, பெரிய கட்டிடங்கள் இல்லை. ஆனால் அந்த பாறைக்குள்ளே தான் ஒரு முழு நகரமே மறைஞ்சிருக்கு. அதுவும் இன்றைக்கு அல்ல, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அந்த நகரத்தின் கட்டிடங்கள் செங்கல் சிமெண்ட் வைத்து மட்டும் கட்டப்படலை, மலை பாறைகளையே வெட்டி செதுக்கி உருவாக்கப்பட்டவை. அந்த அதிசய நகரத்தின் பெயர் தான் பெட்ரா. ஜோர்தான் நாட்டில் அமைந்துள்ள பெட்ரா உலகின் மிகவும் ஆச்சரியமான வரலாற்று சின்னங்களில் ஒன்றாகும். இதை பார்க்கும் போது நமக்கு ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். இவ்வளவு பெரிய கட்டிடங்களை அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி உருவாக்கினார்கள்? அதுதான் இன்றைக்கும் நம்முடைய பயணமாக இருக்கிறது. இன்று நாம் பெட்ராவின் வரலாற்றை மட்டும் பார்க்க போவதில்லை. அந்த நகரத்தை உருவாக்கிய மக்கள் யார், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், பாலைவனத்தில் தண்ணீரை எப்படி நிர்வகித்தார்கள், அவர்கள் எப்படி செல்வந்தர்கள் ஆனார்கள், பின்னர் அந்த நகரம் ஏன் வீழ்ச்சியடைந்தது, மறுபடியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரா மீண்டும் உலகத்தின் கவனத்திற்கு எப்படி வந்தது, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கொள்வோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலில் பெட்ரா எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். பெட்ரா ஜோர்தான் நாட்டில் அமைந்துள்ளது. ஜோர்தான் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கும் ஒரு நாடு. பெட்ரா அமைந்துள்ள பகுதி பெரும்பாலும் வறண்ட பாறைகள் நிறைந்த நிலப்பரப்பு. இப்படிப்பட்ட இடத்தில் ஒரு பெரிய நகரம் உருவாகி இருப்பது மட்டுமே ஒரு ஆச்சரியம். ஆனால் அதைவிட ஆச்சரியமான விஷயம், அந்த நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே மிகவும் முக்கியமான வணிக மையமாக இருந்திருக்கிறது. பெட்ராவின் பாறைகள் இளஞ்சிவப்பு, சிவப்பு, ஆரஞ்சு போன்ற பல நிறங்களில் காணப்படுகின்றன. அதனால்தான் பெட்ராவுக்கு ஒரு அழகான பெயரும் உள்ளது, ரோஸ் சிட்டி, அதாவது ரோஜா நகரம். சூரிய ஒளி பாறைகளின் மீது படும்போது அந்த இடம் இன்னும் அழகாக தெரியும். பெட்ராவை உருவாக்கியவர் யார்? இப்போது நம்முடைய கதையின் முக்கியமான மனிதர்களை சந்திப்போம். அவர்கள்தான் நபடேயர்கள். நபடேயர்கள் பழங்கால அரபு மக்களுடன் தொடர்புடைய ஒரு சமூகமாக இருந்தனர். அவர்கள் வெறும் ஒரு நகரத்தை கட்டியவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மிகச்சிறந்த வணிகர்களாகவும் வியாபாரிகளாகவும் பொறியியலாளராகவும் இருந்துள்ளனர். அவர்கள் வாழ்ந்த இடம் எப்படிப்பட்டது தெரியுமா? பாலைவனம். அங்கு தண்ணீர் மிகவும் முக்கியமானது. தண்ணீர் இல்லாமல் ஒரு பெரிய நகரம் எப்படி வாழ முடியும்? அதுதான் நபடேயர்களின் மிகப்பெரிய திறமை. அவர்கள் தண்ணீரை சேமிக்கவும் வழிநடத்தவும் பல்வேறு கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் அணைகள் போன்ற அமைப்புகளை கட்டியிருந்தனர். அதாவது பாலைவனத்தின் நடுவிலும் ஒரு நகரம் வாழக்கூடிய இடமாக மாற்றியுள்ளனர். இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி, ஒரு பாலைவன நகரம் எப்படி இவ்வளவு செல்வந்த நகரமாக மாறியது? இதற்கு காரணம் வணிகம். பழங்காலத்தில் இன்று போல பெரிய சாலைகள், விமானங்கள், கப்பல் போக்குவரத்து போன்ற வசதிகள் கிடையாது. பல பொருட்கள் ஒட்டக கூட்டங்களின் மூலம் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டன. பெட்ரா முக்கியமான வணிக பாதைகளுக்கு அருகில் இருந்தது. அதனால் பல வணிகர்கள் பெட்ரா வழியாக சென்றனர். மசாலா பொருட்கள், வாசனை பொருட்கள், துணிகள் மற்றும் பல விலையுயர்ந்த பொருட்கள், இவற்றின் வணிகத்தில் பெட்ரா முக்கிய பங்கு வகித்தது. வணிகர்கள் பெட்ராவுக்கு வந்து பொருட்களை வாங்கவும் விற்கவும் செய்தனர். இதனால் அந்த நகரம் செல்வந்தமானது. அது மட்டுமல்ல, வணிகர்களிடம் வரி வசூலிப்பதன் மூலமாக நகரத்தின் பொருளாதாரம் வளர்ந்தது. ஒரு காலத்தில் பெட்ரா பாலைவனத்தில் நடுவில் இருந்த ஒரு முக்கியமான வணிக நகரமாக இருந்தது. நண்பர்களே, பெட்ராவின் உண்மையான அதிசயங்களில் ஒன்று அதன் பெரிய கட்டிடங்கள் மட்டுமல்ல, தண்ணீர் நிர்வாகம். இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன்று நமக்கு குழாய் தண்ணீர் வருகிறது, மோட்டார் இருக்கிறது, தண்ணீர் தொட்டிகள் இருக்கின்றன, அரசாங்கத்தின் நீர் விநியோகம் அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இவை எதுவுமே கிடையாது. இருந்தாலும் பெட்ராவில் வாழ்ந்த மக்கள் தண்ணீரை சேமித்து பயன்படுத்தினர். மழை பெய்யும் போது அந்த நீர் வீணாகாமல் சேகரிக்க பல அமைப்புகளை உருவாக்கினர்.
மலைப்பகுதிகளிலிருந்து வரும் தண்ணீரை கால்வாய்கள் மூலம் தேவையான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். நீர்த்தேக்கங்களில் சேமித்தனர். இதனால் வறண்ட நிலப்பகுதிகளிலும் மக்கள் வாழ முடிந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். பெட்ரா என்பது அழகான கட்டிடங்கள், நகரம் மட்டுமல்ல, அது பழங்கால மனிதர்களின் அறிவுக்கும் பொறியியலுக்கும் திறமைக்கும் ஒரு சாட்சி. பெட்ராவின் முக்கியமான நுழைவு பாதைகளில் ஒன்று சிக். நான் இதை சரியாக உச்சரிக்கிறேன்னு தெரியல. ஸ்பெல்லிங் SIQ. இது ஒரு நீண்ட குறுகிய பாதை. இருபுறமும் மிக உயரமான பாறைகள். நீங்கள் அந்த பாதையில் நடந்து செல்லும்போது சுற்றிலும் பெரிய பாறைகள் மட்டுமே தெரியும். முன்னால் என்ன இருக்கிறது என்று தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் செல்கிறீர்கள். பின்னர் பாறைகளுக்கு இடையில் ஒரு பிரபலமான கட்டிடத்தின் ஒரு பகுதி தெரிகிறது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னால் செல்கிறீர்கள். அப்போது முழுமையாக ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் உங்கள் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது. அதுதான் அல் கஸ்னே. அந்த தருணத்தை நேரில் அனுபவிப்பது எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். பெட்ராவின் புகைப்படத்தை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இந்த கட்டிடத்தை நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். பாறையின் முகப்பிலேயே ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் செதுக்கப்பட்டுள்ளது. அதன் பெயர்தான் அல் கஸ்னே. தமிழில் பொதுவாக ட்ரெஷரி என்று அழைக்கப்படுகிறது, அதாவது கருவூலம். இது உண்மையில் ஒரு கருவூலமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது என்று உறுதியாக சொல்ல முடியாது. இதன் உண்மையான பயன்பாடு பற்றி வரலாற்று ஆய்வுகளில் பல கருத்துக்கள் உள்ளன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: இந்த கட்டிடம் இன்றும் மனிதர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. ஏனென்றால் இது சாதாரணமாக கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. பாறையையே செதுக்கி உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் பெரிய இயந்திரங்கள் இல்லை. இன்றைய நவீன கட்டுமான கருவிகளும் இல்லை. ஆனால் மனிதர்கள் தங்கள் அறிவையும் உழைப்பையும் பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை உருவாக்கியுள்ளனர். பெட்ராவில் இன்னும் என்ன இருக்கிறது தெரியுமா? அங்கு பல கல்லறைகள், கோயில் போன்ற கட்டிடங்கள், நாடக அரங்கம் மற்றும் பல பழங்கால அமைப்புகள் உள்ளன. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் த மோனஸ்டரி. இது பெட்ராவில் மிகப்பெரிய பாறையை செதுக்கப்பட்ட கட்டிடங்களில் ஒன்றாகும். மேலும் ரோயல் டம்ஸ் எனும் அழைக்கப்படும் பெரிய கல்லறை அமைப்புகளும் உள்ளன. இவ்வளவு பெரிய நகரம் ஏன் வீழ்ச்சியடைந்தது? செல்வம் இருந்தது, வணிகம் இருந்தது, மக்கள் இருந்தார்கள். அப்படியானால் இன்று ஏன் அது ஒரு பழங்கால நகரத்தின் இடிபாடுகளாக இருக்கின்றது? இதற்கு ஒரே ஒரு காரணம் என்று சொல்ல முடியாது. காலப்போக்கில் வணிக பாதைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன. மற்ற வழிகள் முக்கியத்துவமானதாக மாறின. மேலும் இயற்கை பேரழிவுகளும் நகரத்தை பாதித்தது. இதன் காரணமாக பெட்ராவின் முக்கியத்துவம் படிப்படியாக குறைந்தது. ஒரு காலத்தில் வணிகர்கள் நிறைந்திருந்த நகரம் காலப்போக்கில் அமைதியான இடமாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் மிகவும் முக்கியமான நகரமாக இருந்த பெட்ரா நீண்ட காலம் வெளி உலகத்தின் கவனத்திலிருந்து மறைந்திருந்தது. பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய உலகில் மீண்டும் அறியப்பட்டது. அதன் பிறகு பெட்ரா பற்றிய ஆர்வம் உலகம் முழுவதும் அதிகரித்தது. இன்று உலகில் பல நாடுகளிலிருந்து மக்கள் பெட்ராவை காண ஜோர்தானுக்கு செல்கிறார்கள். பெட்ரா தற்போது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டாகவும் உள்ளது. மேலும் உலகின் நியூ 7 வண்டர்ஸ் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. இன்று நாம் பார்த்த பெட்ரா வெறும் சில பழைய கட்டிடங்கள் அல்ல. அது ஒரு காலத்தில் உயிரோட்டம் நிறைந்த நகரம். அங்கு மக்கள் வாழ்ந்தார்கள், வணிகம் செய்தார்கள், பயணம் செய்தார்கள், கனவுகள் கண்டார்கள். தங்கள் அறிவை பயன்படுத்தி பாலைவனத்தில் ஒரு நகரத்தை உருவாக்கினார்கள். மலைகளை வெட்டி கட்டிடங்களை உருவாக்கினார்கள். மழைநீரை சேமித்தார்கள். வணிகத்தின் மூலம் செல்வத்தை உருவாக்கினார்கள். இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பிறகும் அவர்கள் விட்டு சென்ற அந்த பாறைகள் நம்மிடம் ஒரு செய்தியை சொல்கின்றன. மனிதனுடைய அறிவுக்கும் முயற்சிக்கும் எல்லை இல்லை. ஒரு காலத்தில் பாலைவனத்தில் நடுவில் உருவாக்கப்பட்ட அந்த நகரம் இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு அதிசயமாக இருக்கிறது. அதனால்தான் பெட்ராவை பார்க்கும்போது நாம் வெறும் கற்களை பார்க்கக்கூடாது, அந்த கற்களுக்குள் வாழ்ந்த மனிதர்கள் வரலாற்றை பார்க்க வேண்டும். பெட்ரா ஒரு நகரம் மட்டுமல்ல, அது காலத்தை வென்ற மனித சாதனையின் நினைவு சின்னம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல உலக அதிசயங்களையும் மர்மமான வரலாற்று இடங்களையும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் மாஃபாரிஸ்.